ஹெல்த்தியா புரோட்டீன் ரிச் ஒரு சோயா கீமா சாண்ட்விச். இது பண்றதுக்கு ஒரு கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்ப இதோட 3 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின கேரட், 1/4 கப் ப்ராக்கோலி, 2 டேபிள் ஸ்பூன் கேப்சிகம், 1/4 கப் ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் இல்லைன்னா டோஃபு சேர்த்துக்கலாம். 1 கப் ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருக்கிற சோயா சங்க்ஸ். இது எப்படி பண்ணேங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ணின ஸ்பினாச். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணிக்க போறோம். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு 1 to 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் நம்மளுக்கு ரெடி. ஒரு தோசைக்கல்லுல கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் இதுக்கு மேல வச்சுட்டு அதுக்கு மேல கிரீன் சட்னி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கிரீன் சட்னி எப்படி பண்ணுங்கிற ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் இதுக்கு மேல நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம சோயா கீமாவை நம்ம மேல வச்சுக்க போறோம். அதுக்கு மேல 2 ஸ்லைஸ் குக்கும்பரை ரவுண்டா கட் பண்ணி அதுல வச்சுட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு மேல இன்னொரு பிரெட்டை வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரலாம் மிதமான தீயில வச்சு குக் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான சோயா கீமா வெஜிடபிள் சாண்ட்விச் நம்மளுக்கு ரெடி. இந்த ரெசிபியோட டீடைல்டு டெக்ஸ்ட் அண்ட் வேரியேஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், பாருங்க. தேங்க்யூ so much for watching this video.